அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி டேவும் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. தேர்ஸ்டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே செம்ம கிளைமேட். இதை பார்க்குறப்ப எனக்கு அங்கே தான் பாடணும்னு தோணுச்சு. மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா ஆசையும் நிறைவேறணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுட சுட இட்லி, சூடான சாம்பார் வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து சூடாக இட்லி சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் வந்து பருப்பு சாம்பார் வைக்கலைங்க, பொட்டுக்கடலை சாம்பார். இதையும் எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து என்னடா எப்பயுமே அம்மான்னு சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு குரு யாராக இருப்பாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்கவுங்க அம்மா தாங்க. ஸோ அவங்க அம்மா தான் வந்து அவங்க குருவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம். ஸோ பொட்டுக்கடலையில் வந்து சாம்பார் வைக்க சொல்லி நிறைய பேர் செய்வாங்க. பட் நான் வந்து அம்மா கிட்டேருந்து தான் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மை மாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து. பட் இது வந்து டிஃபனுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். அண்ட் வந்து பாருங்கள், தலைவர் வந்து ரொம்ப பிஸியாக இன்டர்காமில் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது என்னென்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இன்டர்காமில் கால் பண்ணி இதை என்னடா பண்ணுற, வரவாடா விளையாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்குலாம் நம்ம ஃபோனில் கேட்போம், இவங்க வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இன்டர்காமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலம் வந்து ரொம்ப ஹைடெக்காக மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆனால் நம்ம காலம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னடா செய்யன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, சுருக்குன்னு ஒரு புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வந்து வைக்கலான்ட்டு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வெண்டைக்காய் வந்து சாப் பண்ணி இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். அண்ட் வந்து குழம்பெல்லாம் செஞ்சிட்ருக்கிறப்பவே ரயான் அண்ட் ரிதா வந்து மணி 10 மணி ஆகிடுச்சு. ஸோ 10 o'clockனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு குரானிக் கிளாஸு. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும். ஸோ அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம குழம்பு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் குழம்பை கொதிக்க விட்டுட்டு வந்தேன். பாருங்கள், நல்ல தலைன்னு கொதித்து வந்திருக்கு. எனக்கு இந்த புளிக்குழம்புலாம் பிடிக்க தான் செய்யும். பட் ஆல்வேஸ் வந்து சாப்பிட முடியாது. வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம், அந்த மாதிரினா ஓகே. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கறி லீவ்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக காலியாகிடுதுங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கடையிலையுமே இப்போ கறி லீவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொசுருக்குன்னு கொடுப்பாங்க பார்த்திங்களா, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா. இப்போ அது கூட தரமாட்டேன்றாங்களா, என்னன்னு தான் தெரியல, என்ன கதைன்னு தெரியல. ஸோ நான் கடைக்கு போய் கொஞ்சம் நாள் ஆகுது. இப்போ என் ஹஸ்பண்டை தான் நான் வாங்க விட்டேன். யூஸ்வலி இதெல்லாம் நான் தான் வாங்குவேன். ஸோ வந்து அப்படியே கடைக்காரங்கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த கொசுராக வாங்குறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கொத்தமல்லியாக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும் வந்து அந்த ஃப்ரீயாக வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சோன்னு தான் போடுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வருவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து வீட்டில் வந்து கேர்டும் இல்லை. ஸோ அதாவது என்னென்ன திங்ஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் காலையிலே சொல்லி விட்டுட்டேன். ஸோ அவரும் வாங்கிட்டு வந்துட்டார். அண்ட் எக்ஸ் வந்து நம்ம வாங்கினோம், நமக்கு எக் தான் அதிகமாக தேவைப்படுது வீட்டில். ஸோ அதனால் வந்து யூஸ்வலி நான் ஸ்டாக் இருக்கிறப்பவே வாங்கி வச்சுருவேன். ஸோ இது என்னோடய ஒரு பழக்கம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். ஒரு விஷயம் வந்து காலியாக முன்னாடியே அதை வந்து நான் ரீஃபில் பண்ணி வைக்கிறது என்னோடய ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம். அண்ட் வந்து இன்றைக்கி ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கூட்டு மாதிரி வாட்டர் வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டில் கார்டாக இருக்கட்டும் இல்லை பீக்கங்காய். ஸோ இந்த மாதிரி காயில் வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சு சட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அது சுருக்குன்னு இருக்கும் புளிக்குழம்பு. இது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் வந்து எப்பயுமே வந்து இந்த சாம்பார், தயிர் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் தோ இதெல்லாம் காம்பினேஷன் கரெக்டாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வெஜிடபிள்ஸ் வச்சோம் அப்படின்னாக்கா மூஞ்சி சுளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் எஸ்பெஷலி மை சன் அண்ட் ஈவன் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஹீ ஆல்வேஸ் லைக்ஸ் டு ஈட் பொட்டேட்டோ. அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கும் கட்டி கொடுக்குறது வந்து தினமும் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சலிப்பாகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டே நான் வந்து பொட்டேட்டோ வந்து பண்ணிட்டேன்.
ஸோ பொட்டேட்டோவுக்கு வந்து நான் ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருப்பேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி. ஸோ பொட்டேட்டோன்னு கிடையாது, எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த பொடி வந்து எப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பொட்டேட்டோவிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் செய்வேன். நாட் ஒன்லி லைக் பொரியல் மாதிரின்னு இல்லாமல் ஒரு தடவை புஷ் பொட்டேட்டோன்னு ஒரு தடவை பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். அது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நமக்கு ஆனியன் மசாலாஸ் எதுவுமே தேவையில்லை. லைக் ஜஸ்ட்டு சில்லி பவுடர் அண்ட் ஒரு சில பொருட்கள் இருந்தாலே வந்து பண்ணிடலாம். அண்டு வேலை ஈஸி. இந்த மாதிரி வதக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக பாயில் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து மார்னிங்கே வந்து ஆக்சுவலி எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சு. பட் டைம் இல்லை. பசங்களை வந்து நம்ம குரானி கிளாஸ்க்கெலாம் அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அனுப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம், அந்த மலையை வந்து கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே குடிக்க நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ஒரு லெமன் டீ அண்ட் ஹஸ்பண்டும் வந்து ஸோ கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கு சாப்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கும் போடுறதுனால அவங்களுக்கும் ஒரு லெமன் டீயை வந்து கொடுத்தேன். லெமன் டீ நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு லன்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி வீக் டேஸில் எப்பயுமே வந்து நம்ம சிம்பிளாக தான் வந்து போகிறது. வீக்கெண்டில் மட்டும்தான் ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எப்பயுமே வீக்கெண்டில் தான் வச்சுக்கிறது. வீக்கெண்ட்னா ஃப்ரைடே நைட்டே எங்களுக்கு வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுற மாதிரி தான். அப்படி தான் எல்லாருக்கும் ஃப்ரைடே நைட்டே வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரைடே நைட் அண்ட் சாட்டர்டே நைட் வி யூஸ் டு என்ஜாய். அதர்வைஸ் சண்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் இல்லை. அண்ட் ஈவன் நானும் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். ஐ மீன் ஜாப் போகாமல். பட் தென் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டுருக்கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வி யூஸ் டு என்ஜாய். அதர்வைஸ் சண்டே ஈவினிங் வந்துச்சுன்னா ஐ ஹேட் சண்டே ஈவினிங். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் நான் போகணும் அண்ட் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் அந்த மார்னிங்கு. அந்த 2 days ஆஃப் மார்னிங்கை வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். அந்த மண்டே மார்னிங் ஏண்டா வருதுன்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஐ யூஸ் டு ஹியர் ஃப்ரம் மை மாம். ஈவன் அவங்க இன்ஃபேக்ட் அவங்க ஒர்க்குக்கெலாம் போகல, ஈவன் வீட்டிலே தான் இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப வந்து சொல்லுவாங்க மண்டே ஏண்டா வருதுன்னு. அப்போது அம்மா புலம்புனதெல்லாம் இப்போ எனக்கு தோணுது. நாங்களும் சேம் அதே புலம்பல் தான் இப்போ புலம்புற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போகும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்க, கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் அந்த லெமன் டீ வந்து அவருக்கு பேக் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த எனக்குன்னு இல்லை, யூஸ்வலி எல்லாருக்குமே வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ நெக்ஸ்ட் இந்த ஒர்க் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கான டைமை நம்ம வந்து சூப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு கிளைமேட், நல்லா வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா வந்து பெஞ்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி சீசன்லலாம் வந்து நல்லா ஹாட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்க பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி டீ எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் வந்து சில பேரெல்லாம் வந்து இந்த இளையராஜா சாங்ஸோட அடிக்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ட் வந்து இந்த ரெயினை வந்து ரசிச்சுக்கிட்டே டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது. ஸோ இந்த டீ கடையிலலாம் நின்று வந்து குடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் தான். என்னை கேட்டால் சொல்லுவேன், வீட்டில் உட்காந்து ரசிக்கிறத விட எனக்கு இந்த ரோட் சைடில் என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நம்ம ஆஃப்டர்நூன் எல்லாம் நல்லபடியாக போச்சு. ஸோ ஈவினிங் வந்து பிரிதா வந்து ஒரே அடம், வாங்க மேலே வா மேலே வா, ரெயின்போ வந்திருக்குன்னு மழை பெஞ்சதுனால பாருங்களேன். இன்னும் தெரியல, இந்த 2 days-ஆக வந்து சென்னையே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெயின் ஐ குட் சே. அண்ட் வந்து ரொம்ப நல்ல இந்த ஈவினிங்கை வந்து சச் அ ப்ளசன்ட்ஃபுல் மூமெண்ட் தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப 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 நல்ல பார்க்கவே நல்ல ரொம்ப அழகான ஒரு ஈவினிங் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes வந்து அது அப்படியே மாயமாக மறைஞ்சு போச்சு. இந்த ரெயின்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைடு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே லைட்டாக உங்களுக்கு தெரியுதா. ஸோ அது வந்து நான் அந்த சைடு போய் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த சைடு காட்டுறேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் இந்த ரெயின்போ விட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நல்ல ப்ரீஸியான ஏர், இளங்காத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே
வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதி, மேகம் ஒளிஞ்சு கேக்குதி. ஓ மனசுல என்ன ஆகாயம், தினம் தினம் அது புதிர் போடும். ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. அந்த மாதிரி ரொம்ப அதிசயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ டே ரொம்ப சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.